ஆதியாகமத்தினுடைய 12ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடினால் ஆபிரகாம் எகிப்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். நல்லா கவனிச்சுக்கங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க ஒன்று நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் யாருடைய வாழ்க்கையில் அப்படின்னா ஆபிரகாமுடைய நாட்களில் ஒரு பஞ்சம் வருது. அப்போ இந்த ஆபிரகாமுடைய நாட்கள்ல பஞ்சம் வரும்போது இந்த ஆபிரகாம் எங்க போறாராமா? சொல்லுங்களேன். அந்த பஞ்சத்திற்கு தப்பு வைக்கிறதுக்காக இப்போ ஆபிரகாம் எகிப்திற்கு கடந்து போகிறார். அந்த பஞ்சத்தை காப்பாற்றும்படியாக, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக எகிப்திற்கு கடந்து போறார். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து இப்போ ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாய் இருக்கிற அமலேக்கியனிடத்திற்கு கேராரூருக்கு போனான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இப்போ ஆபிரகாம் மூத்த அப்பா, இப்போ அவருடைய மகன் யாரு? ஈசாக்கு. இந்த ஈசாக்குனுடைய காலத்துல 2வது ஒரு பஞ்சம் வருது. அப்போ 2வது பஞ்சம் வரும்போது அவருடைய பிள்ளை பஞ்சம் வந்த உடனே எங்க ஓடி போறாங்க? அமலேக்கியரிடத்திலே கேராரூருக்கு போறாரு. அப்புறம் அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது 3வது வசனம், இந்த தேசத்திலே நீ இந்த வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா மாத்தி விடுறாரு. தன்னுடைய தகப்பனார் பஞ்ச காலத்துல பிழைக்கும்படி இன்னொரு ஊருக்கு போறாரு. ஈசாக்கு அடுத்து பஞ்சம் வந்த உடனே பிழைக்கும்படி இன்னொரு ஊருக்கு போறாரு. நீங்க அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 4வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 46:1 இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பேர்சபாவிற்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குனுடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டான். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் உன் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 1, முதலாவதாக ஆபிரகாம் பஞ்சத்தை பிழைக்கிறதற்கு எங்க போறாரு? எகிப்திற்கு போறாரு. நம்பர் 2, இரண்டாவது ஈசாக்கு பஞ்சத்தை பிழைக்கிறதுக்கு எங்க போறாரு? கேராரூருக்கு போறாரு. நம்பர் 3, மூன்றாவது அவருடைய மகன் யாக்கோபு பஞ்சம் வரும்போது பிழைக்கிறதுக்கு இப்ப எங்க போறாரு? திரும்ப எகிப்திற்கு போறாரு. ஆனா இப்போ வேதம் சொல்லுது, ஆபிரகாமுடைய பஞ்சத்துக்கு அவர் இன்னொரு ஊருக்கு போனாரு, ஈசாக்குனுடைய பஞ்சத்துக்கு அவர் ஒரு ஊருக்கு போனாரு. அதானா அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, இவங்க அத்தனை பேரும் பஞ்சம்னு ஒன்று வரும்போது இன்னொரு ஊர்ல போய் பிழைக்கிறது அவங்களுக்கு சட்டம். அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இப்ப 3வது 4வது யாருடைய காலத்துல பஞ்சம் வருதுன்னா, யோசேப்பு என்கிற ஒருத்தனுக்கு பஞ்சம் வருது. ஆனா அந்த யோசேப்பை நீங்க வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். நீங்க ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தினுடைய 55வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 55வது வசனம், எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் போய் யோசேப்பினிடத்திற்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். அடுத்த வசனம், தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானபடினால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விட்டான். பஞ்சம் எகிப்திலே வர வர கொடியதாயிருந்தது. ஆமேன்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அத்தனை பேரும் பஞ்சத்திற்கு இன்னொரு ஊருக்கு போய் பொழைச்சாங்க. இத்தனை வருஷத்தினுடைய சாபத்தை, இத்தனை வருடம் தொடர்ந்து வந்த பிரச்சனைய, இத்தனை வருடம் தொடர்ந்து வந்த அந்த ஆபத்தை யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் நாட்களிலே பஞ்சம் வரும்போது யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்தான். நல்ல கரங்களை தட்டி களஞ்சியங்களை எல்லாம் திறந்தான். முழு பலத்தோடு கரங்களை தட்டி தொடர்ச்சியாய் வருகிற, வம்சாவளியாய் வருகிற, கண்டினியூவாய் வருகிற அந்த கடன் பாரத்தை கர்த்தர் உங்க மூலமா கர்த்தர் சரி பண்ண போறாரு. அந்த வியாதியை ஆண்டவர் உங்க மூலமா சரி பண்ண போறாரு. அந்த நஷ்டத்தை உங்க மூலமா ஆண்டவர் சரி பண்ண போறாரு. கர்த்தரிடத்துல கேளுங்க. அந்த யோசேப்பனுடைய அபிஷேகம் உங்க தலை மேல இருக்கிறது. தாத்தா செய்யலாம், தாத்தாவுடைய அப்பா செய்யலாம், அப்பா அந்த காரியத்துல சிக்கி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்க பீரியட்ல, உங்க வம்சத்துல நீங்க இருக்கும்போது. எவ்வளவு அழகா இருக்குல்ல அந்த வசனம். யோசேப்பனுடைய காலத்துல பஞ்சம் வரும்போது அவங்க அப்பெல்லாம் இன்னொரு ஊருக்கு ஓடுனாங்க. ஆனா யோசேப்பு தன்னுடைய களஞ்சியங்களை எல்லாம் திறந்தான். ஹல்லேலூயா. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அப்போ மோசே வந்து முதலிலே அவன் ஜெயித்த ஒரு மிகப்பெரிய கூட்டம் யார் அப்படின்னா, பார்வோனையும் அவன் சேனையும், எகிப்தியையும் அவன் சேனையும் யோசேப்பு ஜெயித்தான். அப்போ எகிப்து அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து வருகிற சுமை, தொடர்ச்சியாய் வருகிற பிரச்சனை, தொடர்ச்சியாய் தன்னை துன்புறுத்துகிற சாபம். மோசே முதல் ஜெயித்த ராஜா யார் அப்படின்னா, கண்டினியூவா பிரச்சனை பண்ற ஒரு ராஜாவை அவன் ஜெயித்தான். இப்போது ஜோஷுவாவை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொன்னா, தொடர்ச்சியாய் வருகிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் உன்னை கொண்டு ஜெயிக்க பண்ணுவேன். விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்குரியதுதான், இந்த வார்த்தை எனக்குரியதுதான். ஹல்லேலூயா. குடும்பத்தில் தொடர்ச்சியாய் வருகிற பிரச்சனை சொல்லுங்க. எல்லாரும் நல்ல முழு பலத்தோட சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வம்சத்திலேயே ரவுடித்தனம் பண்றவங்க இருக்கலாம், உங்க வம்சத்திலேயே மோசமானவங்க இருக்கலாம், உங்க வம்சத்திலேயே நிறைய இடத்துல குடும்ப பிரிவினைகள் இருக்கலாம், டைவர்ஸ் கேஸ் நிறைய இருக்கலாம், உங்க குடும்பத்திலேயே நிறைய மரணங்கள் இருக்கலாம், நிறைய வியாதிகள் இருக்கலாம், நிறைய கடன்கள் இருக்கலாம், நிறைய நஷ்டங்கள் இருக்கலாம். இந்த நஷ்டங்கள் பல வம்சங்களாய் தொடரலாம், இந்த வியாதிகள் பல வம்சங்களாய் தொடரலாம், இந்த கடன் பல வருஷங்களாய் தொடரலாம். ஆனா நீ யோசேப்பு, நீங்கள் யோசேப்பு, உங்க தலை மேல இருக்கிற அபிஷேகம் யோசேப்பு. நீங்க அந்த பார்வோனை ஜெயிப்பீங்க, பார்வோனை ஜெயிப்பீங்க. நல்ல நல்ல பலத்தோட ஜெபம் பண்ணி, ராதாலா சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அந்த வல்லமை கிடைக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எஸ், அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு உங்க மேல வரட்டும். இந்த சாப கட்ட இன்னையோட கர்த்தர் உடைக்கட்டும், உடைக்கட்டும். மோசே, மோசே, ஹல்லேலூயா. அந்த மோசேயினுடைய அபிஷேகம் பற்றி எரியட்டும், எங்க மேல பற்றி எரியட்டும். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உங்களுக்கு அது நடக்க போவது இல்லை. நல்ல நல்ல ஜெபம் பண்ணி, அந்த வியாதியை இப்பொழுது நாங்க கடிந்து கொள்ளுகிறோம். அந்த மரண போராட்டத்தை இப்ப நாங்க கடிந்து கொள்ளுகிறோம். அந்த நஷ்டத்தை இப்ப நாங்க கடிந்து கொள்ளுகிறோம். ஆமென். அந்த மன அழுத்தங்களை இப்ப நாங்க கடிந்து கொள்ளுகிறோம். பார்வோன் தோற்கடிக்கப்படுவாராக. பார்வோனுடைய சக்திகள் இயேசுவின் நாமத்தினால தோற்கடிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பிள்ளைகள் ஒருவேளை பிள்ளைகள் யாராவது இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா, பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மைதான், எங்க அம்மா கடந்து போகிற பாதையில தான் அவங்க அம்மா கடந்து போனாங்க, எங்க அப்பா இப்ப எந்த பாதையில கடந்து போறாரோ அதே பாதையில தான் எங்க தாத்தாவும் கடந்து போனாங்க. இது இது வம்சாவளியாய் இது கண்டினியூஷனா இது நடந்துட்டே இருக்குது எங்க ஃபேமிலியில. நான் பார்க்க யாராவது ஒருத்தர் நீங்க பயப்பட்டுட்டே இருக்கலாம், எனக்கும் அது தொடர்ந்துருமோ, நானும் அந்த மாதிரி தான் ஆயிருவனோன்னு எனக்கு பயமா இருக்குது. யாராவது ஒருத்தர் ஜோசியர்கள் சொல்லுகிறத நம்பி கூட நீங்க இன்னைக்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். உனக்கும் அப்படிதான். சிலர் பாருங்க சொல்லுவாங்க, உனக்கு எப்பவுமே 2வது கணவன் தான் உனக்கு நிலைக்கும், உனக்கு 2வது மனைவி தான் நிலைக்கும், ஃபர்ஸ்ட் நீ கல்யாணம் பண்ற குடும்ப வாழ்க்கை உனக்கு செட் ஆகாது, சீரா இருக்காது. இந்த மாதிரி எல்லாம் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நான் நம்புறேன், இல்லவே இல்லை. அப்பா எகிப்திற்கு ஓடி போகலாம், ஆமீன். தாத்தா எகிப்திற்கு ஓடி போகலாம், தாத்தாவும் அப்பாவுடைய அப்பா எகிப்திற்கு ஓடி போகலாம். ஆனா என்ன கர்த்தர் பிளஸ் பண்ணுவாரு. அந்த பஞ்சகாலம் வரும்போது நான் ஓடி போக மாட்டேன், என்ன தேடி ஓடி வருவாங்க, இதுதான் சாபத்தை முறிக்கிற வல்லமை. நீங்க டிக்ளேர் பண்ணி கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. Thank you Jesus. Hallelujah. நீங்க இதுக்காக ஜெபம் பண்ணி நீங்க இதுல ஒரு வெற்றியை நீங்க அடையல அப்படின்னு சொன்னா, நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு தவறான முன்மாதிரியை விட்டுட்டு போறீங்கன்னு அர்த்தம். நான் நம்புறேன் உங்களோட அந்த சாபம் முடிவிற்கு வரணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களோட அது முடிவுக்கு வரணும். நீங்க இப்படி இல்லை அப்படின்னு சொன்னா உங்க பிள்ளையும் ரவுடியா மாறுவான், உங்க பேர பிள்ளையும் ரவுடியா மாறுவான். எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கிறேன், என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறேன். அப்பா பெரிய ரவுடி, அப்பா ஒரு கொலையை பண்ணிட்டாரு, பையன் பாருங்க அதே போல ரவுடித்தனம் பண்ணி அவ்வளோ அந்த ஊர்லயே இருக்க முடியாம வெளியூருக்கு வந்தாச்சு. அந்த பையனுக்குள்ள அந்த பையன், நான் சொல்ற பையன் 65 வயசுக்கு மேல ஆச்சு, தாத்தா செத்து போயாச்சு, அப்பா செத்து போயாச்சு. அவர் ரவுடித்தனம் பண்ணி ஒருத்தனுக்கு ஒருத்தர் குத்தி சண்டை போட்டு அவர் செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் பையன் ரவுடித்தனம் பண்ண வரான். அந்த பையன் இன்னைக்கு 65 வயசான பையனுக்கு இன்னும் அப்பாவுடைய வெறித்தனம் ஆடல, இன்னும் அப்பாவுடைய கொலவரையினுடைய ஆவி அந்த பையனிடத்துல இருக்குது. இப்ப என்ன கேட்டாலும் அந்த பையன் முதல்ல எடுக்கிறது என்ன எடுப்பான் தெரியுமா? கத்தியை தான் எடுப்பான். 65 வயசான அந்த மனுஷன் கத்தியை தான் எடுப்பான். அவனுக்கு அவ்வளோ ரோசம், அவ்வளோ கோபம். அவருடைய பிள்ளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 38 வயசு ஆகுது. 38 வயசான பையனுக்கு அதே ரவுடித்தனம் அந்த பையன்கிட்ட இருக்குது. எங்க போனாலும் சண்டை போடுறது, எங்க போனாலும் ஏமாத்துறது, என்னுடைய கண்ணு முன்னாடி பார்க்கிறேன் நான். அதை விட்டுருங்க, இப்ப 38 வயசு பையனுக்கு அவனுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனுக்கு 15 வயசு. 15 வயசான அந்த பையன் அவ்வளவு ரவுடித்தனம். அவன் ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்ணாத டீச்சரே இல்லை. எங்க போனாலும் சண்டை இழுத்துட்டு வந்துருவான், எங்க போனாலும் அடிதடி வச்சுட்டே வருவான். 14-15 வயசு ஆகுது இந்த பையனுக்கு. எவ்வளவு ஆனா இத்தனைக்கும் அவங்க யார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்டியன். அவங்க சர்ச்சுக்கு போறவங்க, ஓயாம சர்ச்சுக்கு போறவங்க, ஜெபம் பண்றவங்க. எப்படி இது? அப்போ இது வரைக்கும் அந்த குடும்பத்துல அது மாறவே இல்லை. தாத்தா மாறினா தானே பேரப்பிள்ளை மாறும், தாத்தா மாறினா தானே அப்பா மாறுவாங்க, அப்பா மாறினா தானே பேரப்பிள்ளை மாறும். இது பையன்கிட்ட சொல்லி கொடுக்கறது. பிள்ளை சின்ன அந்த குழந்தைகிட்ட அந்த சின்ன பேரண்ட்ட சொல்லி கொடுக்க, நீ போய் அடிச்சுட்டு வாடா, அவன் என்ன பெருசா ஒன்ன இது பண்ணிட்டான், நீ போய் குத்திடுவேன்னு சொல்லு, அடிச்சிருவேன்னு சொல்லு, வெட்டிடுவேன்னு சொல்லு, என் தாத்தா எப்படிப்பட்ட ஆளுன்னு போய் சொல்லு. அவனை போட்டுருவோமா? யார்கிட்ட? பேரண்ட்ட. 65 வயசான அந்த தாத்தா பேசுற பேச்சா இது? அவனுடைய வெறியை ஏத்தி விடுறது. நீ எந்த ரத்தம் தெரியுமா? அவங்க தாத்தா அவனுடைய பேரை சொல்லி நீ அந்த வகைரா கொகைரா. கோபமா வருது எனக்கு. என்ன வகைரா? உங்களையெல்லாம் தண்ணியில முக்கக்கூடாது, அக்னியில முக்கினதான் நீ எல்லாம் சரியாகும். உன்னை எரிச்சு தான் வெளியே எடுக்கணும். எரிச்சு வெளியே எடுத்தாலும் தீர்மானம் தெரியலையே, எலும்பினுடைய மஞ்சத்துக்குள்ள எல்லாம் உள்ள ஒட்டிட்டு இருக்குது வெறி.
அந்த வைராக்கியம் எங்க ஓட்டிட்டு இருக்குன்னா, அந்த வெறித்தனை எங்க ஓட்டிட்டு இருக்குன்னா எலும்புக்குள்ள இருக்குது அந்த அந்த மனுஷனுக்கு. அவ்வளோ வயசாயிடுச்சு, ஆனா அறிவுன்றது சுத்தமா இல்லை. ஒரு சின்ன பேர பிள்ளைகிட்ட என்ன பேசணும்னு தெரியாது, என்ன சொல்லணும்னு தெரியாது. டீச்சர் திட்டுனாங்கன்னா ஓங்கி ஒரு அப்பா போயிட்டு வர வேண்டியது தானே, தாத்தா பார்த்துக்குவான்ல. என்ன தாத்தா பார்த்துக்குவாரு? இதுவா சொல்ற வார்த்தை? இவங்களெல்லாம் எந்த லிஸ்ட்ல ஆண்டவர் வச்சிருப்பாரு? இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா? இவங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா? இப்படிப்பட்ட கொலவெறியின் ஆவியோட ஒரு ஃபேமிலி திருந்துருச்சுன்னா என்னைக்கு அவங்க வம்சம் சரியாகும்? என்னைக்கு? இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கடன்காரர்கள் வரும்போது எங்க அப்பா கடன்காரங்க வரும்போது எங்க அப்பா சொல்லியிருக்காங்க, எப்பா பாத்ரூம்ல போய் வீட்டுக்கு வெளியே தான் பாத்ரூம் இருக்குது, அந்த பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு அந்த கடன்காரன் வரும்போது அப்பா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்பா இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ எங்க அப்பா கடன்காரரா இருந்திருக்கிறாரு, எங்க தாத்தா கடன்காரரா இருந்திருக்காரு. ஆனா நான் அப்படி இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எங்க அப்பா அவ்வளோ குடிச்சிருக்கிறாரு, எங்க தாத்தா குடிச்சிருக்கிறாரு, எங்க வம்சத்துல எல்லாருமே குடிச்சிருக்கிறாங்க. ஆனா எங்க வம்சத்துல இப்ப இருக்கிறவங்களும் அந்த ஜெனரேஷன் எல்லாருமே குடிச்சிருக்கிறாங்க. ஆனா நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, இல்ல எங்க வம்சத்துல ஃபர்ஸ்ட் ஒரு நபர் அந்த சாபத்தை உடைக்கணும், அந்த கட்டுகளை உடைக்கணும். மது நான் டேஸ்ட் கூட பார்த்ததில்லை அப்படின்னு சொல்ற அளவிற்கு கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தணும்னு அப்படி இருக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல அப்படியே கண்டினியூவாய் வருகிற அந்த எகிப்தியனை, வம்சமாய் வருகிற அந்த எகிப்தியனை நீங்க ஜெயிச்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போகணும். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வருகிற சந்ததி நான் நம்புறேன் சமாதானமாய் வாழ்வாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், என் ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் சாராயத்திற்கு அடிமையாகாத முதல் நபர் நான் தான். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நான் தான். எங்க வம்சத்திலையும் சரி, எங்க அப்பா வம்சத்திலையும் சரி, எங்க அம்மா வம்சத்திலையும் சரி, சாராயத்தை குடிக்காத ஃபர்ஸ்ட் நபர் நான். ஆனா இப்போ எனக்கு அப்புறம் பாருங்க, எங்க அண்ணன் பிள்ளைங்க அவங்க இந்த மாதிரி பழக்கத்துக்கு போனதில்லை, என் பிள்ளைங்க இந்த பழக்கத்திற்கு வரமாட்டாங்க. எனக்கு அப்புறம் வருகிற அடுத்த ஜெனரேஷன் கண்டிப்பா இனி அப்படி போகவே போகாது. அந்த யோசேப்பை கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு, நான் நம்புறேன் உங்களையும் கர்த்தர் அப்படி வைப்பார். ஹல்லேலூயா.